அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த முதல்ல தான் ஃபர்ஸ்ட் நைட் தான் உனக்கு காதை பிடிச்சிருக்கணும் தான். ஐயோ விடா, உன்னை மூக்க புடிச்சுக்கல வேண்டாம். ரொமான்ஸ் தான். சரி சரி, ரொமான்ஸ் தான். உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இப்போ பொண்ணை காணணும்னு பறக்குறாங்களா, தேடுறாங்க இல்லையா, எந்த வகையிலையாவது பூங்கொடி வருவாங்கன்னு நம்ம பல விதமான ஆங்கிளில் போட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னையோட முடியுதாங்க. அடுத்து வேற வேற கதை தான். இப்போ நம்ம அழகர் என்ன பண்றாரு, இது சரிப்பட்டு வராதே, இது ஏதோ பண்ணுதுங்க. அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க, ஆனா பொண்ணை மட்டும் காணோம். ஏன்னா ரசிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ராஜாத்தையும் பேசுது, எல்லாத்தையும் கண்டு கழிக்கணும்னே. பாத்தியா, எல்லார் முகத்தையும் பாத்தியா, அப்படியே தவிக்கிறாரு. மாயாண்டி துடிக்கிறாரு. பாரு, உன் கையை எப்படி எடுத்து துடிச்சான். நீ துடிச்ச, அவன் சந்தோஷப்பட்டான். அதை நம்ம அனுபவிக்கணுனே, அதுக்கு தானே வர சொன்னேன். சரிதா தாயி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து பேச்சு தவிக்குது. என்னம்மா பேச்சு, என்ன ஆச்சுன்னு மீனாட்சி கேட்க, நான் என்ன மதனி பண்ணுவேன், அவளுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. சுவிட்ச் ஆஃப்னு வரையில இங்கே ராசாத்தி போயிட்டு தனியாக போயிட்டு பேசிட்டு வருது. அப்போ தான் பார்க்குறாங்க. அப்போது அழகருக்கு தெரிஞ்சிருது ஏதோ பண்ணுறாளுங்க. இருக்கட்டும். உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த கல்யாணம்லாம் நிற்காதுப்பா, கல்யாணம் நிற்க போகுது, அசிங்கப்பட போகிறோமே, தலைகுனி வரப்போதேன்னு சொல்லி அழுகுறாங்க மீனாட்சி மாயாண்டியும். நீ ஏப்பா கவலைப்படுற, இந்த அழகர் கீழே நீ அப்பெல்லாம் கவலைப்படக்கூடாது. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா பொண்ணு வேணா பூங்கொடி இல்லாம இருக்கலாம். ஏன்னா வேணுக்குனே அவ நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்தன்னு போயிருக்கிறா. அப்படிங்கல கரெக்டா கணிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்குதுங்க இந்த குரூப்பு. கவலைப்படாதப்பா, நமக்குன்னு என் கல்யாணம் நடக்கும். என்ன ஒண்ணு, பொண்ணு தான் மாறி இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. என்னது மாறி இருக்க போதா? ஆமா, நந்தினி இங்க வா அப்படின்னு கூப்பிட நந்தினி வருது. அதுங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ அப்படின்னுட்டு, நந்தினி ஒண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வாரியா அப்படின்னு தனியா கூட்டி போறாரு. கையை பிடிச்சி கூட்டி போகலையே அந்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாவங்க, உண்மையிலே இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நந்தினிக்கு தாங்க என்னோட ஓட்டு. பாவமா இருக்கு அந்த பிள்ளை முகத்தை பார்க்கையில. அப்புறாணியா இருக்கிற வரைக்கும் ஓட்டு அந்த பிள்ளைக்கு. ஆனா கெட்டவளை மாறிட்டா நான் அப்படியே மாத்தி போட்டுருவீங்க, அதெல்லாம் முடியாதுங்க. இப்ப என்ன பண்றாங்க, நந்தினிகிட்ட போயிட்டு கையை பிடிக்கிறாரு. நந்தினி, நீ எனக்கா ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன, என் கழுத்துல தாலி கட்ட போறியா? சே அப்பெல்லாம் இல்லை, தாலி கட்ட போறேன்னு சொல்லி உன் கழுத்துல கட்ட போறேன்னு எல்லார்ட்டையும் சொல்லுவேன். அப்ப அவங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க, எனக்கு நல்லா தெரியுது நந்தினி. அப்போ ஐயோ பிள்ளையோட வாழ்க்கை போயிருமேன்னு கொண்டாந்துருவாங்கல்ல அப்படிங்கல. ஒருவேளை பூங்கொடி வரலைன்னா என் கழுத்துல தாலி கட்டிருவியா மாமா? எப்படிம்மா, கல்யாணம் பண்ணா அப்புறம் பிரச்சனை ஆயிருமே, ரெண்டாம் கல்யாணம் பண்ணா அவங்க கம்ப்ளைண்ட் வேணுக்குன்னே கொடுப்பாங்க, உள்ள தள்ளிடுவாங்கல்ல. அப்புறம் அவங்க வரவே இல்லாட்டி என்ன பண்ணுவியா மாமா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், இன்னைக்கு இப்ப நல்ல நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள ஆளை போய் புடிச்சிட்டு வந்துருவோம். எங்கேயாவது இருப்பால்ல, இதுங்க போனுச்சுங்கன்னா அதுக்கு பின்னாடியே போய் புடிச்சிட்டு வந்துருவோம் நந்தினி. ஆக மொத்தம் பூங்கொடி வரலைன்னா கூட என் கழுத்துல தாலி கட்ட மாட்டியா மாமா? ஐயோ நந்தினி, இப்ப நடக்கிற பிரச்சனையை விட்டுட்டு நீ எதோ பேசுற. ப்ளீஸ் ஒத்துக்க. உங்ககிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உன்னை தனியா கூப்பிட்டு வந்து பேசுறேன். ஏன் எல்லாரும் முன்னாடி கேட்க தெரியாதா என்ன அப்படிங்கல? எல்லாரும் முன்னாடி கேட்டா போய் தாலின்னு தெரிஞ்சு போயிருமே மாமா, அதனாலதான் நீ தனியா கூட்டு வந்து கேட்குற. ஐயோ நந்தினி, நீ பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கு. ப்ளீஸ் அப்பாக்கா இதை உன் கையை காலா நினைச்சு கெஞ்சுறேன் அப்படிங்கிற. மாமா உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா, நீ ஏன் மாமா இப்படி கெஞ்சுற, வா நான் கட்டிக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னு வெளியில வராங்க. இங்க பாருங்க, எங்க மாமா தான் எனக்கு ரொம்ப எல்லாமே என் மாமா முக்கியம். எங்க அப்பாவுக்கு அப்புறம் எங்க மாமா தான் எனக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க தலை குனிவு ஏற்படுத்த விட நான் விரும்பல, அதனால அழகரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்ல பேச்சு இருந்துட்டு, ஐயா பூங்குடி வந்துருவாயா, அப்படிலாம் கட்டாதே, தப்புயா அப்படிங்கிறாங்க. மஞ்சமலை ராசாத்தி, இது என்ன புது ட்விஸ்டா இருக்கே, இவங்க அசிங்கப்பட்டு நிப்பாங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணிக்கலான்னு பார்த்தா இப்படி நடக்குது. சரி நீங்க கல்யாணம் பண்றீங்களா, நாங்க கிளம்புறோம் அப்படிங்கல. அதுக்குள்ள 2-3 பேர் இருந்துட்டு, டேய் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கேட்க, என்ன மாப்பிள்ளை ஏதோ சொல்றான், போக விடாம தடுக்க சொல்றானா? அண்ணே நில்லுங்க, அவன் எப்படி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும், அவன் பூங்கொடிக்கு மட்டும்தான் புரிச்சேன், நீங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க. நாங்க என்னப்பா கேட்க முடியும், அது அவங்க விருப்பம், அதெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கல. பேச்சு வந்துட்டு, ஐயா வேணாம் அழுகுறாங்க. என்னங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம பொண்ணு வாழ்க்கை போயிருங்க. இங்க பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பொண்ணை காணோம், நான் போய் தேடி கண்டுபிடிக்கணும். அவன் யாரை கட்டினா என்ன, எனக்கு தேவையில்லை. அண்ணே யாரை கட்டினான்னு சொல்லாதனே, கல்யாணம் நிக்கணும்னே, அசிங்கப்படணும்னே. என்ன ராசாதி சொல்ற? ஆமா கட்டக்கூடாதுன்னு சொல்லு அப்படிங்கல. டேய் உடனே டக்குன்னு பாயிராமா மஞ்சமலை, என்ன நினைச்சிட்டு இருக்க, என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு நீ அந்த பொண்ணு கழுத்துல கட்டக்கூடாதுடா அப்படின்னு சொல்ல. அப்போ உன் பொண்ணு எங்க, உன் பொண்ணை ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கீல, உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு வா, நான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். அக்கா மக்கா கண்டு பிடிச்சிட்டா ராசாத்தி அப்படின்னு பார்க்க, இப்ப என்னென்ன பண்றது, நாங்களாம் ஒளிச்சு வைக்கல அப்படின்னு சுதாரிச்சுட்டு ராசாத்தி அவங்கள பார்த்து பேச, உங்ககிட்ட தான் இருக்கா, நீங்க போனை போடுங்க, பூங்கொழியோட ஃப்ரெண்டு வீட்டுகளுக்கு போடுங்க, தோழி பிள்ளை வீட்டுகளுக்கு போடுங்க அப்படிங்கிறாங்க. தோழி பிள்ளைகளுக்கு போட்டா அதுங்கட்டையும் சுவிட்ச் ஆஃப் பண்ண வச்சிருக்குங்க. இங்க பாரு, அதெல்லாம் தெரியாது, இந்த கல்யாணம் நடக்கப்படாது, அவ்வளவுதான். அப்போ உன் மவளை கொண்டு வா. ஏன் மாவ வரமாட்டா,
ஏன் வரமாட்டா? அடிச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா நீ அசிங்கப்பட்டு நிக்கணும். நான் எப்படி அன்னைக்கு அசிங்கப்பட்டு நின்னேன், என் அண்ணன் எப்படி அசிங்கப்பட்டு நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி பேச ஆரம்பிக்குது. ஓ! அப்ப நீங்க போட்ட பிளானா? அப்புறம் எதுக்கு நீங்க குடும்பத்தோட இங்க வந்தீங்க? அப்படின்னு நந்தினி அம்மா கேட்க, அப்புறம் நாங்க வரலைன்னா, நீங்க இவ்வளவு தூரம் வந்து நின்னு கடைசியா மூக்க அறுக்க மாட்டீங்கல்ல? அதுக்காகத்தான் பண்ணோம்னு காரஞ்சாரமா பேச, டேய் கல்யாணம் நின்னு போச்சுங்கப்பா. எல்லாரும் கிளம்புங்க. மாயாண்டி தல குனிஞ்சுட்டான். இதுக்காகத்தான் நாங்க பண்ணோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கையில, இங்க மானவரையில 2 உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. பாக்குறாங்க. அண்ணே நீங்க ஏண்ணே பயப்படுறீங்க? அதுங்க போனா போட்டுண்ணே. நீங்க என் பொண்ணு கழுத்துல உங்க புள்ளைய தாலி கட்ட சொல்லுண்ணே. அப்படிங்கையில எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. பேச்சு இருந்துட்டு, என்னங்க என்னங்க நம்ம பொண்ணு வாழ்க்கைங்க பாவங்க. ஏய் பேசாம இருடி அப்படிங்கிறாங்க. பாக்குறாங்களா, என்ன கல்யாணம் பண்ண பாக்குறியா? கல்யாணம்லாம் நடக்கக்கூடாது. நீ கல்யாணம் நடக்காம இந்த கல்யாணம் நடக்காம நீ தலை குனிஞ்சு நிக்கணும். நீ தாலி கட்டுன அப்படின்னு அங்கேருந்து கத்துறாங்க. யோவ் முடியாதுய்யா! என்னய்யா பண்ணுவ? அப்படின்னு தாலி கட்டுறதுக்கு வேகமா அழகர் என்ன பண்றாரு, தாலிய எடுத்துட்டு நந்தினி கழுத்துக்கிட்ட போக, மாமா நிஜமாவா கட்டப் போற? நந்தினி கேக்குது. இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு கட்ட போக, டேய் டூய்னோ எல்லாம் ஒரே சண்டையா இருக்கு. கட்ற அடுத்த செகண்டு நிறுத்துங்கன்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா ஓடி வருதுங்க சொல்லிக்கிட்டே. நம்ம பூங்கொடி தான். ஆத்தா வந்துட்டியா? பேச்சு கட்டி பிடிக்குது. மஞ்சமலர், ராசாத்தி எல்லாருமே என்னம்மா என்ன ஆச்சு? ஐயோ அப்பா! அம்மா அப்படின்ட்டு, மாமா என்ன மன்னிச்சிருங்கன்னு மாமா கால்ல தாங்க ஓடி போய் விழுகுது. என்னம்மா ஆச்சு? மாமா என்ன மன்னிச்சிருங்க. அழகருக்கு தூக்கி வாரி போடுது. நந்தினி அப்படியே எந்திரிச்சிருதுங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க. என்னத்தா ஆச்சு? அட பாவிங்களா! அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி பக்கம் திரும்புது. ஏத்த நீலாம் ஒரு மனுஷியா? எல்லா காரணமும் நீ தான் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு வந்து ஆடி சொன்னுச்சு பார்த்தீங்களா? நல்லா 2 குடும்பம் ஒண்ணு சேருண்டு அதே மாரி தாங்க இப்ப நடக்க போது. பாவி பாவி அப்படின்ட்டு நடந்தத சொல்லுது. ஆமாங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்ல இருந்தாங்க இல்லையா? அப்ப அந்த கருங்கல் பாண்டிய அனுப்பிவுட்டு, நீ தூக்கிட்டு போயிருன்னு சொல்லியிருக்குங்க இந்த ராசாத்தி. அதனால ஓடி போய் தூக்க போயிருக்கேன். அதுக்குள்ள சண்டை நடந்துருச்சு. இந்த 2 பிள்ளைகளையும் அடிச்சு போட்டு ஓவரா ரேப் பண்ண போயிட்டான். அதனால என்ன பண்ணிருது தப்பிச்சு அவன் கல்ல தூக்கி போட்டு வந்துருச்சுங்க. அழுகுதுமா அப்படி, மாமா மாமா இதான் மாமா நடந்துச்சு. என்ன காப்பாத்துங்க மாமா. இப்ப என்ன அவன் உயிரோட இருக்கானா என்ன? தெரியல மாமா. ஐயோ! அப்படின்னு சொல்லி அழுக, அப்படி பார்க்குறாரு. கேட்டுக்கிட்டீலாயா? எங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சீகளே! இப்படி ஆண்டவன் குடுத்தானா? மஞ்சம்மல பார்க்குறாரு. என்னம்மா பூங்கொடி சொல்ற? ஆமா அவன் மண்டையில போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, என் கற்ப காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல பாப்பா. அப்பா மாமா மாமா அப்படிங்கல, நீ கவலைப்படாதத்தா. பரவால்ல விடு. நான் தான் தூக்கி போட்டேன்னு உனக்கா நான் பழி ஏத்துக்கிறேன். அவன் உயிரோட இல்லைன்னையா? இல்லைன்னு வச்சுக்கயேன், நான் போறேன்யா ஜெயிலுக்கு. நீ இந்த வீட்டு கொலை விளக்கு சாமி. என் தங்கச்சி பெத்த மகாராணி. நீ என் புள்ளையோட இங்க தான் இருக்கணும். நான் கிளம்புறேன். போலீஸ் வந்துச்சுன்னா நான் போய்க்கிறேன் அப்படின்னு கிளம்ப, என்னங்க இருங்கங்க. பேச்சிலேருந்து மீனாட்சிலேருந்து தடுக்குறாங்க. இல்லத்தா அப்புறம் இந்த புள்ளைய தேடி வந்துடக்கூடாதுல்ல. நம்ம வீட்டுக்கு வந்த புள்ள பொறுப்பு. அவ வாழ்றது, அவ வாழ்க்கை, மானம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நான் எனக்கு ஜெயிலுக்கு போறது ஒண்ணும் புதுசு இல்ல. நான் போயிட்டு வரேன். ஐயா அழகரு, நீ இந்த புள்ளைய தாலி கட்டி பொண்ணு மாரி வச்சுக்கணும். நீ எப்படி அம்மாவ நேசிக்கிறியோ, அதே அளவுக்கு நீ இந்த புள்ள என் உயிர்யா, என் உயிர உன்ட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். நீ புள்ளைய பார்த்துக்குவியா? அத்தையும் பார்த்துக்கிறியா? அப்பா இல்லப்பா நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அழகரு கிளம்புறாரு. இல்லங்க நீங்க இருந்துட்டு வந்துட்டீங்க. நீ வாழ வேண்டியவன்டா. நான் போறேன்டா அப்படின்னு இது கிளம்ப, அம்மா அதெல்லாம் வேணாம்மா. நீ தாங்க மாட்டம்மா. நான் போறேன் அப்படின்னு எல்லாரும் கிளம்ப, யோ நிறுத்துங்கய்யா. என்னய்யா இங்க நடக்குது? அப்படின்னு மஞ்சமேல கேட்க, ராசாத்தி ஐயையோ! என்னய்யா அண்ணன் உருகுது போல இருக்கே. ஆமாடி. அண்ணே விடுண்ணே வாண்ணே. சும்மா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. இல்லண்ணே நானா அனுப்பலண்ணே கருங்கல் பாண்டிய அப்படின்னு சொல்ல, சும்மா நிறுத்துத்த எல்லாம் சொல்லிட்டான். உன் அத்தை தாண்டி உன்னை அனுப்புனான்னு சொல்லிட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயோ மாட்டி விட்டுருச்சா பக்கி. இல்ல எங்கன்னு கேட்டா அந்த மாதிரி நான் சொன்னேன். மத்தபடி நான் ஒண்ணும் சொல்லல அப்படின்னு சொல்ல, ச்சீ ஓங்கி ஒரு அறை குடுக்குறாரு மஞ்சமேல தங்கச்சிய. அதுக்கப்புறம் அங்கிட்டு திரும்பி வாராரு. நடக்க வேண்டியது நடக்கணுன்ட்டு, மாப்பிள நீ எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. உங்க குடும்பமே நல்லவங்களா இருக்கீங்களே. ஆனா இது தெரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ தப்பு தப்பா நடந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுகுறாரு. மாப்பிள அதெல்லாம் வேணாம். நீ என் தங்கச்சி மாப்பிளையா? நீ கம்பீரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு. இப்ப கூட நீ பெருந்தன்மையா பேசுறியான்னு அவர் மன்னிப்பு மாயாண்டி கேட்டகையோட, மஞ்சமேல அவர பேச விடாம டக்குன்னு தடுக்குறாரு. நீ மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படின்ட்டு அடுத்து மாப்பிள்ளைட்ட போறாரு. அழுகாரு. என்ன மன்னிச்சிரியா? ஐயோ மாமா நான் தான் மாமா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்கய்யா அப்படிங்கிற மாரி நந்தினி அவங்க ஆத்தாள் நினைக்க, அப்புறம் நந்தினி ஒதுங்கிக்கிறது. பூங்கொடிக்கு போய் மாத்திட்டு வாங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படிங்கலாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மணி ஆகுது. டைம் இல்ல. ஏய் இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. உட்காரு அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. மாலைய போடுறாங்க. அதுக்கப்புறம் கெட்டிமேளம் சொல்ல, தாலிய கட்டு அப்படிங்கிறாங்க. முட்டை கலக்கி பாக்குது. ஏய் என்ன என் மேல கோவமா? அப்படிங்கல, நான் எல்லார் மேலயும் கோவம்லாம் இல்ல. எல்லார் மேலயும் ராசியா தான் இருக்கேன். ஆனா உன் மேல மட்டும் எனக்கு கோவமா தான்டா இருக்கேன். ஏன்டி உன்னை
கடத்திட்டு வந்தேனே அப்ப அதுக்காகவா அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. இது வேற கணக்கு. என்ன கணக்கு? அது வேற கணக்குன்னா விட்றா அப்படிங்கிறாங்க. நீ சொன்னா தான் தாலி கட்டுவேன். கட்டாட்டி போ. உங்க அப்பா கௌரவம் தான். ஐயோ! ஆரம்பிச்சுட்டாளே. டேய் இன்னும் 2 செகண்ட் தான்டா இருக்கு. கட்றா அப்படிங்கிற டக்குன்னு பின்னாடி போயிட்டு தாலிய கட்டிர்றாருங்க. சந்தோஷமா கல்யாணம் முடியுது. அதுக்கப்புறம் சுத்தி வர சொல்றாங்களா, கைய பிடிக்கிறாரு. "ஏய் சொல்லுடி, காரணம் என்னடி? எதுக்குடி என் மேல கோவமா இருக்க? நான் சொல்லணும்னா வெயிட் பண்றா போடா" அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். என்னடா இவ அடுத்த எபிசோடுங்கிறீங்களா? போன வாட்டி ஃபர்ஸ்ட் நைட் அவங்க ஆ அப்படின்னு வாக்குல நிக்கிறாங்கன்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறமும் இந்த இதுவும் 2 ஒண்ணு தாங்க. அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு எஸ்ன்னு கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சிருங்க. எத்தன பேர் இந்த நாடகத்த ஆர்வமா பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அத நான் கன்டின்யூ பண்ண முடியும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துராம. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.